ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பா ஆழமா அலசப் போறோம். நீங்க எப்பவாவது ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு போயிருக்கீங்களா? கண்டிப்பா போயிருப்போம். அங்க போன உடனே அந்த ரிசப்ஷன், ரொம்ப சுத்தமான இடம், எல்லாமே ஒரு சிஸ்டம் படி நடக்கும்னு தோணும். ஆமா, அதேதான். ஆனா, இப்ப அப்படியே ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ இல்ல ஒரு நல்வாழ்வு மையத்தையோ கற்பனை செய்து பாருங்க. அங்க கொஞ்சம் கூட்டம் இருக்கும், மருந்து வாங்குற வரிசை இருக்கும். இதெல்லாம் தானே நம்ம ஞாபகத்துக்கு வரும். சாதாரணமா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயமே வேற. கரெக்ட். ஒரு மாபெரும் உண்மை என்னன்னா, டொயோட்டா மாதிரி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களோட தரத்தை உயர்த்த என்னென்ன நுணுக்கமான வழிமுறைகளை பயன்படுத்துறாங்களோ, அதே தரக்கட்டுப்பாட்டு முறைகளை தான் நம்ம ஊரு அரசு சுகாதார மையங்களும் ஃபாலோ பண்றாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, இம்மற்றி அந்த பேப்பர்களை தான் நாம டீப் டைவ் பண்ண போறோம். குறிப்பா தேசிய தர உத்தரவாத தரநிலைகள், அதாவது NQAS அப்படின்னு சொல்ற நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி தான் பேச போறோம். அதிலும் ஒரு மருத்துவமனை தன்னைத்தானே எப்படி தணிக்கை செஞ்சுக்குது அப்படிங்கிற ஏரியா ஆஃப் கன்சர்ன் G, அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பகுதியை ஆழமா பார்க்க போறோம். இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. பொதுவா மருத்துவமனை அப்படின்னாலே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பது, ஊசி போடுவது, மாத்திரை கொடுப்பது, இது மட்டும்தானே நமக்கு தெரியும். ஆனா NQAS-ஓட இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம். ஓஹோ, அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது ஒரு மருத்துவ நிறுவனத்தோட DNAவையே மாத்துற ஒரு தொடர் செயல்பாடு. ஒரு நோயாளி மருத்துவமனைக்குள்ள நுழையும் முன் ஆரம்பிச்சு அவர் சிகிச்சை முடிஞ்சு வெளியே போற வரைக்கும், ஏன் அதுக்கு அப்புறம் கூட அந்த மருத்துவ சேவையோட தரம் எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிற ஒரு முழுமையான அறிவியல் கட்டமைப்பு இது. இதை கேட்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இந்த தரக்கட்டுப்பாடு அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் மேலோட்டமா இருக்கிற மாதிரி தெரியுதே. இது எப்படி பிராக்டிக்கலா அளவிடப்படுது? ஏதோ ஒரு அதிகாரி வந்து மருத்துவமனை சுத்தமா இருக்கா, சரி டிக் போடு அப்படின்னு சொல்ற சாதாரண தணிக்கை முறை இது கிடையாது, அப்படிதானே? கண்டிப்பா கிடையாது. இது எந்த அளவுக்கு கடுமையானதுன்னா, ஒரு மருத்துவ மையம் இந்த சான்றிதழ் வாங்கணும்னா அவங்க ஒரு மிக கடினமான நுணுக்கமான தேர்வு முறையை பாஸ் பண்ணணும். எக்ஸாம் மாதிரி சொல்றீங்க? ஆமா, NQAS மதிப்பீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய மர கட்டமைப்பு மாதிரி செயல்படும். இதோட ஆணி வேர் தான் நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற ஏரியா ஆஃப் கன்சர்ன். இதுலேருந்து பல கிளைகளா பிரியறது ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த கிளைகள்ல இருந்து இலைகளா பிரியறது மெஷரபிள் எலிமெண்ட்ஸ். ஓ, அப்போ அப்படியே ரொம்ப மைக்ரோ லெவலுக்கு போறாங்க. அதேதான். கடைசியா அந்த இலைகள்ல இருக்கிற நரம்புகள் மாதிரி ரொம்ப நுணுக்கமான செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த செக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது எவ்வளவு இருக்கும்? ஒரு 50 இல்ல 100 இருக்குமா? இல்ல. ஒரு நல்வாழ்வு மையத்துல மொத்தம் 12 சேவை தொகுப்புகள் இருக்கு. இதுல 7 கட்டாயமா செஞ்சாகணும். ஒட்டுமொத்தமா பார்த்தா சுமார் 125 தரநிலைகள், அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அப்புறம் 550க்கும் மேல செக் பாயிண்ட்கள் இருக்கு. 550 செக் பாயிண்ட்ஸா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இந்த ஒவ்வொரு செக் பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட விதிய அவங்க முழுமையா பின்பற்றினா 2 மதிப்பெண்கள், அரைக்குறையா பின்பற்றினா 1 மதிப்பெண், சுத்தமா ஃபாலோ பண்ணவே இல்லைன்னா 0 மதிப்பெண். ஆக மொத்தம் ஒரு 1100 மார்க்குக்கு அவங்க டெஸ்ட் பண்ணப்படுறாங்க. எக்ஸாக்ட்லி 1100 மதிப்பெண்களுக்கு மதிப்பீடு நடக்கும். இது உண்மையிலே நம்ம ஸ்கூல்ல எழுதுற பப்ளிக் எக்ஸாமை விட ரொம்ப கஷ்டமா இருக்கே. சரி, இதுல பாஸ் மார்க் எவ்வளோ? ஒட்டுமொத்தமா ஒரு 50 இல்ல 60% எடுத்தா சர்டிபிகேட் கொடுத்துருவாங்களா? அங்கேயும் ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க. சான்றிதழ் பெற ஒட்டுமொத்தமா 70% மதிப்பெண்கள் எடுத்தாகணும். ஆனா அது மட்டுமே போதாது. வேற என்ன கண்டிஷன் இருக்கு? ஒவ்வொரு ஏரியா ஆஃப் கன்சர்ன்லயும் தனித்தனியா குறைந்தது 60% வாங்கியிருக்கணும். அதாவது எனக்கு மேக்ஸ் வராது, அதனால நான் சயின்ஸ்ல சென்டம் எடுத்து பாஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற கதைக்கெல்லாம் இங்க வேலையே இல்ல. அப்படி என்றால் ஏதோ ஒரு பிரிவுல அவங்க கோட்டை விட்டாலும் ஒட்டுமொத்தமா நல்ல ஸ்கோர் இருந்தாலும் சர்டிபிகேட் கிடைக்காதுன்னு சொல்றீங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் தான். இதுல இன்னொரு மிகப்பெரிய ட்ரிக்கான விஷயம் இருக்கு. இந்த ஏரியா ஆஃப் கன்சர்ன் Gக்குள்ள ஸ்டாண்டர்ட் G2 அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இது நோயாளிகள் மற்றும் ஊழியர்களோட திருப்தியை அளவிடுவது. கிளையன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கரெக்டா? கரெக்ட். ஒரு மருத்துவ மையம் மற்ற எல்லா தரநிலைகளிலும் 100% மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த G2வில் 60%க்கு மேல வாங்கலன்னா சான்றிதழ் கிடைக்காது. அப்படியா? ஆமா. அல்லது அதற்கான லைக்கட் ஸ்கேல்ல 5க்கு 3க்கு மேல அவங்க பெறவில்லை என்றால் சான்றிதழ் கண்டிப்பாக கிடைக்காது.
இது ஒரு வீட்டோ பவர் மாதிரி செயல்படும். இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நோயாளிகளோட திருப்தி அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமா? அதாவது உள்கட்டமைப்பு பிரமாதமா இருந்து டாக்டர்ஸ் ரொம்ப திறமையானவங்களா இருந்தாலும் நோயாளிகள் எங்களுக்கு இந்த மையத்தோட சேவை திருப்தியா இல்லைன்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்த மதிப்பீடும் காலியாயிடுமா? சரியா சொன்னீங்க. தரம் அப்படிங்கிறது வெறும் பேப்பர்கள்லயோ பெரிய கட்டடங்கள்லயோ இல்ல மெஷின்கள்லயும் இல்ல. அது அந்த மையத்துக்கு வர்ற மக்களோட அனுபவத்துல இருக்கணும்னு NQAS ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. ரொம்ப கரெக்ட். மக்கள் திருப்தி அடையலனா நீங்க வச்சிருக்கிற மத்த எந்த வசதிகளுக்கும் அர்த்தமே இல்ல. அதேதான் இதோட அடிப்படை தத்துவம். சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. மக்கள் கிட்ட நேரடியா கருத்து கேட்கணும், அவங்க திருப்தியா இருக்காங்களான்னு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு தனி டீம் தேவையில்லையா? அங்க இருக்கிற டாக்டரே நோயாளிகளை பாப்பாரா இல்ல ஃபீட்பேக் ஃபார்ம் வச்சுக்கிட்டு சர்வே எடுப்பாரா? இந்த இடத்துல தான் ஸ்டாண்டர்ட் G1 உள்ள வருது. G1 அப்படிங்கிறது ஒரு வலுவான தரக்குழுவை உருவாக்குறத பத்தி பேசுது. ஒரு குவாலிட்டி டீம். ஆமா, இந்த தரக்கட்டுப்பாட்டு வேலைகள் எல்லாவற்றையும் ஒரே ஆள் தலையில, அதாவது மெடிக்கல் ஆபீசர் தலையில மட்டும் கட்டிவிட முடியாது. அதனால ஒரு குழு அமைக்கப்படணும். அந்த டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்க? இந்த டீம்ல மருத்துவ அதிகாரியோட சேர்த்து நடுத்தர அளவிலான மருத்துவ சேவை அளிப்பவர்கள், அதாவது MLSP அல்லது CHO, அப்புறம் சுகாதார செவிலியர்கள் JPHN, JHI மற்றும் ரொம்ப முக்கியமா ஆஷா பணியாளர்கள் என எல்லா லெவல்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு நிமிஷம். ஆஷா பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க கிராமப்புறங்கள்ல அடிமட்ட அளவுல மக்களோட நேரடி தொடர்புல இருக்கிறவங்க. ஒரு மருத்துவமனையோட கொள்கை முடிவுகளை எடுக்கிற ஒரு குவாலிட்டி டீம்ல சீனியர் டாக்டர்ஸ் கூட அவங்களும் ஒரே டேபிள்ல சரிசமமா உட்கார்ந்து விவாதிப்பாங்களா? இது பிராக்டிக்கலா நடக்குமா? அதுதான் அந்த சிஸ்டத்தோட அழகே. ஆஷா பணியாளர்களை இந்த குழுவுல சேர்க்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. ஒரு நோயாளி டாக்டர் கிட்ட சொல்ல தயங்குற பல குறைகளை தன்னோட ஊரைச் சேர்ந்த ஆஷா பணியாளர்கிட்ட ரொம்ப சாதாரணமா சொல்லிடுவான். ஆமா, டாக்டர் நல்லா தான் பார்த்தாரு, ஆனா மருந்து வாங்குற இடத்துல ரொம்ப நேரம் நிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அது அவங்க ஆஷா பணியாளர்கள்ட்ட தான் ஓப்பனா சொல்லுவாங்க. அதனால அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை டேபிளுக்கு கொண்டு வர அவங்க ரொம்ப அவசியம். இந்த குழு ஏதோ பேரளவுக்கு மட்டும் அமைக்கப்படுறதில்ல. ஒவ்வொரு மாசமும் கட்டாயமா இவங்க மீட்டிங் போடணும். அந்த மீட்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்களா? கண்டிப்பா. அதற்கான மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்படணும். ஓ, இது வெறும் பேப்பர்ல இருக்கிற டீம் இல்ல, நிஜமாவே வேலை செய்யற டீம்னு சொல்றீங்க. சரி, நீங்க முந்தைய விதியில சொன்ன அந்த G2க்கு வருவோம். கிளையண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மருத்துவமனைக்கு வர்றவங்கள நோயாளிகள்னு சொல்லாம கிளையண்ட்ஸ்னு ஏன் சொல்றாங்க? நல்ல கேள்வி. ஒரு மருத்துவ மையத்துக்கு வர்ற எல்லாரும் நோயாளிகள் கிடையாது. குடும்ப கட்டுப்பாட்டு ஆலோசனைக்கு வர்றவங்க, தடுப்பூசி போட வர்ற கர்ப்பிணிகள், டீனேஜ் பசங்கன்னு பல ஆரோக்கியமான மனிதர்களும் அங்க வராங்க. ஆமா, அவங்களுக்குள்ள எந்த வியாதியும் வைக்காதும். அதனால தான் அவங்கள வாடிக்கையாளர்கள் அல்லது கிளையண்ட்ஸ் அப்படிங்கிற விரிவான கோணத்துல பாக்குறாங்க. இவங்கள மாசத்துக்கு குறைஞ்சது 30 பேருக்கிட்ட கருத்து கேட்கணும்னு டேட்டா சொல்லுது. நீங்க சொல்ற இந்த 30 பேர் அப்படிங்கிற டேட்டா பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. ஒரு மாசம் முழுக்க ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நூற்றுக்கணக்கான, சில சமயம் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்களே. ஆமா, வருவாங்க. அதுல வெறும் 30 பேர்கிட்ட மட்டும் கருத்து கேட்கறது எப்படி ஒரு சரியான புள்ளி விவரமா இருக்க முடியும்? அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்டா இது எப்படி இருக்கும்? இந்த 30 பேரை வச்சு ஒட்டுமொத்த மருத்துவமனையோட தரத்தையும் எப்படி எடை போட முடியும்? நீங்க கேட்கறது ரொம்ப லாஜிக்கால கேள்விதான். ஆனா இங்க 30 அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான குறைந்தபட்ச அளவுகோல் மட்டுமே. நேரம் இருந்தா அவங்க 100 பேர்கிட்ட கூட சர்வே எடுக்கலாம். ஓ, மினிமம் 30 பேர். ஆனா ஏன் அந்த 30ன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? ஏன்னா இது ஒரு பிரைவேட் சர்வே கம்பெனி எடுக்கிற ஆய்வு கிடையாது. மருத்துவமனையில வேலை செய்யற ஊழியர்களே தங்களோட அன்றாட வேலைகளுக்கு நடுவுல எடுக்கிற சர்வே. பணியாளர்களுக்கு இது ஒரு பெரும் சுமையா மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறது முதல் காரணம். அதுவும் நியாயம்தான். ரெண்டாவது, இந்த 30 பேர் அவங்க ஒரே நாள்ல பிடிச்சிட முடியாது. ஓ, அதாவது மாசத்தோட கடைசி நாள்ல அவசர அவசரமா 30 ஃபார்ம்களை ஃபில் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? சரியா பிடிச்சிங்க. அத மாசத்தோட எல்லா வாரங்களிலும் சமமா பிரிச்சு எடுக்கணும். அதாவது வாரத்துக்கு 7 அல்லது 8 பேர். அப்போ ரேண்டமா எடுப்பாங்களா? ஆமா, அதிலும் ஒரே மாதிரியான ஆட்கள் கிட்ட எடுக்கக்கூடாது. திங்கக்கிழமை முதியவர்கள் கிட்ட கேட்டா, புதன்கிழமை தடுப்பூசி போட வந்த கர்ப்பிணி கிட்ட கேட்கணும், வெள்ளிக்கிழமை டீனேஜ் பசங்கள்கிட்ட கேட்கணும். இப்படி செய்யும்போது ரொம்ப கம்மியான அளவுல டேட்டா எடுத்தாலும் அது எல்லா தரப்பு மக்களோட குரலையும் ரெப்ரசென்ட் பண்ணும். கரெக்டா? ரொம்ப கரெக்ட். மேலும் இந்த சர்வே படிவம் கட்டாயமா அவங்களோட உள்ளூர் மொழியில தான் இருக்கணும். இங்கிலீஷ்ல கொடுத்து டிக் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ புரியுது. இது ஒரே அடியா எடுக்கிற சென்சஸ் இல்ல, தொடர்ந்து எடுக்கிற ஒரு ட்ரெண்ட் ட்ராக்கிங். சரி,
இப்போ டீம் செட் பண்ணியாச்சு, மக்கள் கிட்ட ஃபீட்பேக் வாங்க குறைகளையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன? குறைகளை கண்டுபிடிச்சா மட்டும் போதாதே, அதை சரி பண்ணணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்றாங்க? அந்த இடத்துல தான் இந்த NQAS வழிகாட்டுதல்கள் ரொம்ப ஆழமா டிராவல் பண்ணுது. குறைகளை கண்டறிந்த பிறகு காப்பா, அதாவது CAPA எடுக்கணும். கரெக்டிவ் ஆக்ஷன் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன். அப்படின்னா நடந்த தப்ப சரி செய்யறது மட்டுமில்லாம அந்த தவறு இனிமேல் நடக்காம தடுப்பதற்கான வழிகளையும் உருவாக்குறது. ஆமா, இதற்காக பயன்படுத்தப்படும் டூல்ஸ் பத்தி தான் ஸ்டாண்டர்ட் G3 மற்றும் G4 பேசுது. G3 அப்படிங்கிறது SOP மற்றும் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தியது. இது பலருக்கும் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தும். SOP மற்றும் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டும் ஒண்ணுதானே? ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு எழுதி கொடுப்பது. அதுல தான் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு. SOP, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு பரந்த வழிகாட்டுதல். ஆனா ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமான படிப்படியான வழிமுறை. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. SOP அப்படிங்கிறது ஒரு பெரிய சமையல் புத்தகம் மாதிரி. அதுல தென்னிந்திய உணவுகள், வட இந்திய உணவுகள்னு எல்லாம் இருக்கும். ஒரு சமையலறை எப்படி இயங்கணும்னு பொதுவான விதிகள் இருக்கும். கரெக்ட். ஆனா ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அந்த நிமிஷத்துல உங்க கிச்சன்ல ஒரு குறிப்பிட்ட தக்காளி சட்னிய செய்யறதுக்கான ரொம்ப துல்லியமான ரெசிபி மாதிரி. முதல்ல அடுப்ப பற்றவை, 10 மில்லி எண்ணெய் ஊற்று, 1/2 ஸ்பூன் கடுகு போடு அப்படிங்கிற படிப்படியான கைடு. என்னோட இந்த உதாரணம் சரியா இருக்கா? மிக அருமையான ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம். நீங்க சொன்னது 100க்கு 100% சரி. ஒரு மருத்துவ மையத்துல பயோமெடிக்கல் கழிவுகளை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு SOP. ஆனா ரத்த பரிசோதனை செய்யற ஒரு RDK கிட்ட எப்படி ஓபன் பண்றது, எப்படி ரத்தம் எடுக்கிறது, எதுல அதை போடுறது அப்படிங்கிறது ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓஹோ, அந்த அளவுக்கு டீடைல்டா இருக்குமா? ஆமா, அது மட்டும் இல்ல, மதிப்பீட்டின் போது அந்த தக்காளி சட்னி ரெசிபி புத்தகத்துல எழுதி வச்சிருந்தா மட்டும் பத்தாது. ஆடிட்டர் நேரா ஒரு லேப் டெக்னீஷியன் கிட்டயோ அல்லது நர்ஸ் கிட்டயோ போய் இந்த RDK கிட்ட எப்படி பயன்படுத்துவீங்கன்னு கேள்வி கேட்பார். அப்போ அவங்க அத அப்படியே மனப்பாடமா சொல்லணுமா? ஆமா, அவங்க அந்த ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனை அதே வரிசையில சொல்லணும். அது ஒரு ரொம்ப கடுமையான சோதனை தான். சரி, மக்கள் கிட்ட கருத்து கேட்டுட்டோம், எப்படி வேலை செய்யணும்னு ரெசிபியும் கொடுத்துட்டோம். ஆனா சர்வேல நோயாளிகள் ஒரு 20-30 குறைகளை சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம். சரி. குடிநீர் வசதி இல்ல, கழிப்பறை சுத்தமா இல்ல, டாக்டர் லேட்டா வராருன்னு பல குறைகள் இருக்கலாம். இந்த எல்லா குறைகளையும் ஒரே நாள்ல ஒரே மாசத்துல சரி செய்யறது எந்த ஒரு அரசு மருத்துவமனைக்கும் சாத்தியமில்லாத ஒண்ணு. அப்போ எந்த குறைய முதல்ல சரி செய்யறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருமே. இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இது G4ல வருமா? ஆமா, அது G4ல வர்ற கேப் அனாலிசிஸ், அதாவது இடைவெளி பகுப்பாய்வு. நீங்க சொன்ன அந்த சவாலை சமாளிக்கத்தான் குவாலிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு சூப்பரான டூலை யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேரு பிக்ஷாட். பிக்ஷாட், PICK அதானே? அதேதான். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொண்ட வரைபடம். BICK. B அப்படின்னா பாசிபிள், அதாவது சாத்தியமானது. I அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் இம்மீடியட்லி, உடனே செயல்படுத்து. C அப்படின்னா சேலஞ்ச், சவாலானது. K அப்படின்னா கில், கைவிடு அல்லது தற்போதைக்கு நிறுத்தி வை. இந்த பிக்ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மருத்துவமனைக்கு மட்டும் இல்லாம நாம அன்றாடம் ஆபீஸ்ல செய்யற வேலைகளுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு பிராக்டிக்கலான உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். இப்போ உங்ககிட்ட 20 குறைகள் கொண்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்போ ஒவ்வொரு குறையா எடுத்து அதை சால்வ் பண்றதுக்கு எவ்வளோ செலவு அல்லது உழைப்பு ஆகும், அதனால எவ்வளோ பெரிய ரிசல்ட் கிடைக்கும்னு யோசிப்பாங்க. ஓகே. உதாரணமா, ஒரு நோயாளி சொல்றாரு, குடிநீர் வச்சிருக்கிற இடம் இருட்டா இருக்கு, அங்க ஒரு லைட் போட்டா நல்லா இருக்கும்னு. இதுக்கு ஒரு பல்பு வாங்கணும், அவ்வளோதான். செலவு ரொம்ப கம்மி, ஆனா நோயாளிக்கு கிடைக்கிற பலன் அதிகம். அதாவது ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், பிக் பே ஆஃப். இதை I கட்டத்துல, அதாவது இம்ப்ளிமெண்ட் இம்மீடியட்லி கட்டத்துல போட்டு உடனே செஞ்சிருவாங்க. ஓ, ஈஸியான வேலைகளை முதல்ல முடிச்சிடுறது. சரி, இந்த C மற்றும் K கட்டங்கள்ல என்ன வரும்? கில் அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்கவே மாட்டாங்களா? கில் அப்படின்னா நிரந்தரமா கைவிடுவதுன்னு அர்த்தம் இல்ல. உதாரணமா, மருத்துவமனைக்கு ஒரு புது கட்டடம் கட்டி தரணும்னு மக்கள் கேட்குறாங்க. இதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும், அரசாங்கத்தோட பெர்மிஷன் வேணும், இதை உடனே செய்ய முடியாது. ஆமா, அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆச்சே. அதிக செலவு, ஆனா அதுக்காக அன்றாட மெடிக்கல் சர்வீஸை நிறுத்த முடியாது. இப்படிப்பட்ட விஷயங்களை K கட்டத்துல, அதாவது தற்போதைக்கு ஹோல்டுல வைப்பாங்க. அப்போ சேலஞ்ச் கட்டத்துல என்ன வரும்? சேலஞ்ச் அப்படிங்கிறது உதாரணமா கழிப்பறைய சுத்தமா பராமரிக்க எக்ஸ்ட்ரா ஆட்கள் வேணும்னு சொல்றது. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை, ஆனா முயற்சி பண்ணா சாத்தியம். இத சவாலா எடுத்துக்கிட்டு மெதுவா செய்வாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ். சரி, எந்த பிரச்சனையை தீர்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க.
ஆனா ஒரு பிரச்சனைக்கான உண்மையான காரணம் என்னன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? நான் மேலோட்டமா படிக்கும்போது ரூட் காஸ் அனாலிசிஸ் செய்வாங்கன்னு பார்த்தேன். ஆமா, கரெக்ட் தான். அதுலயும் பிரெயின் ஸ்டார்மிங், 5 வைஸ், ஃபிஷ்போன் டயக்ராம்னு நிறைய வார்த்தைகள் வந்துச்சு. இதுல இந்த 5 வைஸ் முறை அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தை தனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் ஏன் ஏன் ஏன்னு விடாம நம்மள நச்சரிச்சு கேள்வி கேட்கும் பாருங்க, அது மாதிரி இருக்கே. கேளுங்க, ஒரு மருத்துவ மையத்துல வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு தேவையான ஜிங்க் மாத்திரைகள் இல்லைன்னு வச்சுப்போம். இது ஒரு வெளிப்படையான பிரச்சனை. ஓகே, மாத்திரை இல்ல. இப்போ தரக்குழு கேக்குது. கேள்வி 1, ஏன் மாத்திரைகள் இல்ல? பதில், பார்மசிஸ்ட் போன மாசம் மாத்திரைகளை ஆர்டர் பண்ணல. உடனே நாம என்ன செய்வோம்? பார்மசிஸ்ட தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு ஒரு மெமோ கொடுங்கன்னு முடிச்சிடுவோம். ஆனா 5 வைஸ் அங்க நிற்காது. அடுத்து ஏன் அவர் ஆர்டர் செய்யலன்னு கேக்குமா? ஆமா. கேள்வி 2, ஏன் அவர் ஆர்டர் செய்யல? பதில், வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு ஜிங்க் மாத்திரை கட்டாயம் தேவை அப்படிங்கறது அவருக்கு தெரியல. அவர் ஒரு பார்மசிஸ்ட் தானே, அது ஏன் அவருக்கு தெரியல? அதான் 3வது கேள்வி. பதில் என்னன்னா, அந்த புதிய சிகிச்சை முறை பத்தி அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படல. கேள்வி 4, ஏன் ட்ரைனிங் கொடுக்கப்படல? பதில், மாவட்ட அளவுல அதற்கான முறையான பயிற்சி திட்டம் இந்த வருஷம் பிளான் பண்ணல. வாவ். இப்ப பாருங்க, மாத்திரை இல்ல அப்படிங்கிற பிரச்சனைக்கு பின்னால ஒரு தனிநபரோட தப்பில்ல, மாறாக பயிற்சியின்மை அப்படிங்கிற சிஸ்டத்தோட குறைபாடு இருக்குன்னு இந்த 5 வைஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. மேலோட்டமா பார்த்தா அது பார்மசிஸ்டோட கவனக்குறைவு மாதிரி தெரியுது. ஆனா ஆழமா தோண்டி பார்த்தா அது நிர்வாகத்தோட பிழைன்னு வெளிச்சத்துக்கு வருது. யாரையும் பலிகடா ஆக்காம உண்மையான பிரச்சனையை தீர்க்க இது ஒரு சூப்பரான வழி. சரி, ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு காரணம் இருந்தா இந்த 5 வைஸ் சரி. ஆனா பல காரணங்கள் சேர்ந்தா என்ன பண்றது? அப்போதான் நீங்க முதல்ல சொன்ன அந்த ஃபிஷ்போன் டயக்ராம், அதாவது மீன்முள் வரைபடம் தேவைப்படுது. இது கொஞ்சம் விரிவான அனாலிசிஸ். மீனோட தலைப்பகுதியில பிரச்சனையை எழுதிடுவாங்க. அதோட முட்கள்ல பிரச்சனையோட காரணங்களை 4 பீக்களா பிரிப்பாங்க. பாலிசி, பீப்புள், பிளேஸ், ப்ரொசீஜர். பாலிசினா கொள்கை, பீப்புள்னா ஆட்கள், பிளேஸ்னா இடம், ப்ரொசீஜர்னா நடைமுறை. இந்த ஃபிஷ்போன் வரைபடத்தை எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்ணுவாங்க? ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு மையத்துல சளி பரிசோதனை, அதாவது காச நோய்க்கான ஸ்பூட்டம் ரெஃபரல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுப்போம். இதை எப்படி ஃபிஷ்போன்ல பிரிப்பாங்க? இத நாம கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். சளி பரிசோதனை கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தலைப்பகுதியில உள்ள பிரச்சனை. முதல்ல பீப்புள், ஸ்டாஃப் பற்றாக்குறை இருக்கா அல்லது நோயாளிகளுக்கு சளி கொடுக்க கூச்சமா இருக்கான்னு பாப்பாங்க. ஓகே, ஆட்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அடுத்து ப்ளீஸ், அந்த மருத்துவ மையத்துல சளி எடுப்பதற்கான பாதுகாப்பான தனிமையான இடம் இல்லையா, அல்லது பரிசோதனை செய்யற லேப் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. 3வது ப்ரொசீஜர், அதாவது நடைமுறை. ஆமா, சளியை கலெக்ட் பண்ணி பாதுகாப்பா கொண்டு போற லாஜிஸ்டிக்ஸ்ல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு பாப்பாங்க. 4வது பாலிசி. இது தொடர்பான அரசாங்கத்தோட கைட்லைன்ஸ் அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு சரியா போய் சேரலையான்னு பாப்பாங்க. இப்படி அத்தனை கோணங்கள்லயும் காரணங்களை அலசுவாங்க. சாரி, இது என்ன அறியாமலே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. ஒரு கிராம கிளினிக்ல எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. சரி, இப்படி 4 பீக்களையும் அலசி காரணங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன? ஆக்ஷன் எடுக்கணுமே. ஆமா, அதுக்காக பயன்படுத்தப்படும் மாடல்மா PDCA சைக்கிள். பிளான், டூ, செக், ஆக்ட். இது ஒரு தொடர் பரிசோதனை மாதிரி செயல்படும். அதே சளி பரிசோதனை உதாரணத்தையே எடுத்துப்போம். பிளான் என்னன்னா, மாசம் 3 சளி பரிசோதனை மட்டுமே நடக்குது, அதை 15ஆ உயர்த்த பிளான் பண்றாங்க. ஓகே, டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. டூ என்ன பண்ணுவாங்க? டூ அப்படிங்கிறது செயல்பாடு. எப்படி உயர்த்துவது? நோயாளிகள் ரொம்ப தூரத்துல இருக்கிற லேபுக்கு போக தயங்குறாங்கன்னு ஃபிஷ்போன் மூலியமா கண்டுபிடிச்சாங்க. அதனால மையத்திலிருந்தே சளியை கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்ப ஒரு குரியர் அல்லது வாகன வசதியை ஏற்பாடு பண்றாங்க. இதுதான் டூ. அடுத்து செக் பண்ணணுமே. ஆமா, 1 மாசம் கழிச்சு டேட்டாவை எடுத்து பார்க்கறாங்க. அந்த வாகன வசதி வந்த பிறகு பரிசோதனை ரேட் 3லிருந்து 8ஆ உயர்ந்திருக்கான்னு செக் பண்றாங்க. உயர்ந்திருந்தா என்ன பண்ணுவாங்க? அதுதான் ஆக்ட். அந்த பிளான் ஒர்க் ஆகுது, நோயாளிகளுக்கு வசதியா இருக்குன்னு தெரிஞ்சா அதையே அடுத்தடுத்த மாசங்களுக்கும் ஒரு நிரந்தர நடைமுறையா மாத்துவாங்க. வேலை செய்யலன்னா திரும்பவும் பிளான் கட்டத்துக்கு போவாங்க. இது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள். கேட்பதற்கே ரொம்ப கிளியரா இருக்கு. நம்மகிட்ட இப்போ டேட்டா இருக்கு, குறைகளை கண்டுபிடிக்கிற டூல்ஸ் இருக்கு, சரி செய்யற PDCAவும் இருக்கு. ஆனா ஒரு மருத்துவமனை ஒட்டு மொத்தமா எந்த இலக்க நோக்கி பயணிக்குது? இந்த தற்காலிக பிரச்சனைகளை சரி செய்யறது மட்டும்தானா அதோட நோக்கமா? இல்ல, அதுதான் இறுதி பகுதியான ஸ்டாண்டர்ட் G5. இது தர கொள்கை மற்றும் தர நோக்கங்கள் பத்தியது. ஒரு மருத்துவ மையம் தனக்கென்று ஒரு குவாலிட்டி பாலிசியை உருவாக்கணும்.
நாங்க ஏழை மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவோம், நோயாளிகளை மரியாதையா நடத்துவோம்னு ஒரு கொள்கையை எழுதி அத அந்த உள்ளூர் மொழியில மையத்தோட சுவத்துல பெருசா டிஸ்ப்ளே பண்ணிருக்கணும். இது எல்லா கார்ப்பரேட் ஆபீஸ்லயும் ரிசப்ஷன்ல அவர் விஷன் அவர் மிஷன் அப்படின்னு மாட்டி வச்சிருப்பாங்களே, அது மாதிரியா? அதை யார் நின்னு படிக்க போறாங்க? அங்கேதான் NQAS ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கு. அத நோயாளிகள் படிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த மருத்துவ மையத்துல உள்ள ஒவ்வொரு ஊழியரும், அதாவது ஒரு துப்புரவு பணியாளர்ல தொடங்கி ஃபார்மசிஸ்ட், நர்ஸ், மெடிக்கல் ஆபீசர் வரைக்கும் எல்லாரும் அந்த தரக் கொள்கையை உள்வாங்கியிருக்கணும். அப்படியா? ஆமா. மதிப்பீட்டின் போது ஆடிட்டர் நேரா ஒரு துப்புரவு பணியாளரை கூப்பிட்டு உங்க மையத்தோட தரக்கொள்கை என்னன்னு கேட்பார். அவருக்கு தெரியலனா அந்த செக் பாயிண்ட்ல மையத்துக்கு 0 மதிப்பெண் தான் கிடைக்கும். ஒரு நிமிஷம். ஒரு துப்புரவு பணியாளர் எப்படி கார்ப்பரேட் இங்கிலீஷ் வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியும்? இது பிராக்டிகலா சாத்தியமா? அவங்க இங்கிலீஷ்ல மனப்பாடம் செய்ய தேவையில்லை. அதனால தான் அதை உள்ளூர் மொழியில வைக்க சொல்றாங்க. அந்த பணியாளர் தனக்கு புரிஞ்ச மொழியில எங்க ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்கள நாங்க மரியாதையா நடத்துவோம், இடத்த சுத்தமா வச்சிருப்போம், தரமான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், இதுதான் எங்க பாலிசின்னு சொல்லணும். ஓஹோ, மீனிங் புரிஞ்சிருந்தா போதும். ஆமா, வார்த்தைகள் முக்கியமல்ல, அந்த மையத்தோட நோக்கம் அவங்க மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் NQAS-ஓட எதிர்பார்ப்பு. ஒரு நிறுவனத்தோட கடைநிலை ஊழியருக்கும் அதோட நோக்கம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நிஜமான குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நிறுவனத்தோட வெற்றி அதோட கடைநிலை ஊழியரோட கைகள்ல தான் இருக்குன்னு இது ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துது. சரி, தரக்கொள்கை ஓகே. அடுத்து தர நோக்கங்கள்னு சொன்னீங்களே, குவாலிட்டி அப்ஜெக்டிவ்ஸ், அது என்ன? நோக்கங்கள் அப்படிங்கிறது அளவிடக்கூடியதா இருக்கணும், அது ஸ்மார்ட்டா இருக்கணும்னு NQAS சொல்லுது. ஸ்மார்ட். நீங்க சொல்றது ஸ்மார்ட், மெஷரபிள், அட்டைனபிள், ரெலவெண்ட், டைம் பவுண்ட். இந்த கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் ரூல் தானே? அதேதான். நாங்க சிறந்த மருத்துவம் அளிப்போம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான வாசகம். இது ஸ்மார்ட் கிடையாது. இதை எப்படி அளவிட முடியும்? ஆமா, அதை எப்படி செக் பண்றதுன்னு தெரியாது. ஆனா அடுத்த 3 மாசத்துக்குள்ள, அதாவது டைம் பவுண்ட், எங்க மையத்துல சளி பரிசோதனை பரிந்துரைய மாசம் 3 அப்படிங்கிறதுல இருந்து இது ஸ்பெசிபிக் அண்ட் மெஷரபிள். எங்க பகுதியில உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இது அட்டைனபிள் அண்ட் ரெலவெண்ட், 15க்கு மேல அதிகரிப்போம் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்மார்ட் அப்ஜெக்டிவ். ஓ, இப்படி நம்பர்ஸ்ல ஒரு இலக்க ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒவ்வொரு மாச மீட்டிங்லயும் நாம அந்த டார்கெட்டை நெருங்குறோமா இல்ல பின்தங்கி இருக்கோமான்னு ஒரு எக்ஸல் ஷீட்ல ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். மிகச்சரி. தரம் அப்படிங்கிறது ஏதோ காத்துல பறக்கிற வார்த்தை இல்ல. அது புள்ளிவிவரங்களான அளவிடப்படக்கூடிய ஒரு தொடர் பயணம் அப்படிங்கிறத NQAS-ஓட ஏரியா ஆஃப் கன்சர்ன் G ரொம்ப அழகா நிரூபிக்குது. நிஜமாலே இந்த உரையாடல் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனரா இருந்தது. ஒரு அரசு மருத்துவமனை அப்படின்னாலே காய்ச்சலுக்கு மாத்திரை வாங்குற இடம்னு மட்டுமே நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு. திரைக்கு பின்னால் அவங்க ஒரு டொயோட்டா கார் கம்பெனியை போல PDCA சைக்கிள், பிக் சார்ட், 5 வைஸ், ஃபிஷ்போன் டயக்ராம்னு அத்தனை அறிவியல் கருவிகளையும் யூஸ் பண்ணி தங்களை எப்படி சுய பரிசோதனை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. நீங்க இதை கேட்கும்போது ஏதோ ஒரு மெடிக்கல் ஆஃபீஸ்க்கான தணிக்கையா மட்டும் பார்க்க வேண்டாம். உங்க சொந்த வாழ்க்கையிலயோ, நீங்க வேலை செய்யற இடத்துலயோ, இல்ல உங்க பிசினஸ்லயோ ஒரு பிரச்சனை வந்தா உடனே யாரையோ குறை சொல்றதை நிறுத்திட்டு இந்த 5 வாய்ஸ் முறையை யூஸ் பண்ணி ஏன்னு கேள்வி கேட்டு பாருங்க. அந்த பிரச்சனையோட உண்மையான ஆணிவேர் உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பா. உங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கலாம். எதை முதல்ல செய்யறதுன்னு கன்ஃபியூஷனா இருந்தா அந்த பிக் சார்ட்டை ஒரு பேப்பர்ல வரைஞ்சு பாருங்க. எந்த வேலை உங்களுக்கு ஈஸியா அதிக பலனை தருமோ அதை முதல்ல செஞ்சு முடிப்பீங்க. இது மருத்துவமனைக்கு மட்டுமல்ல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையோட பிளான்களுக்கும் ரொம்ப கச்சிதமா பொருந்தும். 100க்கு 100 உண்மை. இன்றைய ஆழ்ந்த அலசல ஒரு சின்ன சிந்தனையோட நிறைவு செய்றேன். ஒரு சாதாரண ஆரம்ப சுகாதார நிலையமே நோயாளிகளுக்கு சிறந்த சேவையை தரணும்னு இத்தனை ஸ்ட்ரிக்டான விதிகளோட தங்களை தாங்களே ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் G தணிக்கைக்கு உட்படுத்திக்கிறாங்கன்னா, நாமும் நம்ம அன்றாட வாழ்க்கையையோ நம்ம இலக்குகளையோ இதே மாதிரி ஒரு கடுமையான சுய தணிக்கைக்கு உட்படுத்தினா நம்ம வாழ்க்கையோட தரம் எந்த அளவுக்கு உயரும். எந்த எக்ஸ்ரே மெஷினும் கண்டுபிடிக்க முடியாத உங்க வாழ்க்கையோட குறைகளை இந்த 5 வைஸ் கண்டுபிடிச்சிடும் இல்லையா? இதை ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம். ரொம்ப நன்றி.